இந்த எலெக்ஷன்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணி அதையும் மீறி இன்னைக்கு 35 விழுக்காடுல இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு ஒத்த காசு கொடுக்காம இன்னைக்கு அவங்க தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இன்னைக்கு சகோதரர் விஜய் வந்திருக்கிறார். ஓட்டு முன்னாடியே நீங்க அதிமுக திமுக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முஸ்லிம் ஒரு ஆட்சி அமைக்கிற முடிவு எடுத்தாங்க. அது என்னது? குதிரை பேரமா கழுதை பேரமா? இதையும் போட மாட்டீங்கண்ணா. சரி, இது அரசியல் பொதுக்குழு கூட்டத்துல பல்வேறு முடிவுகள் நம்ம எடுத்திருக்கோம். அதுல 2 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. அது நம்ம நீங்க அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கல, ஏன் கலந்துக்கல? எனக்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இயக்க பணிகள் இருந்தது. நீங்களே என்னோட சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. அதன் காரணமாக நாங்கள் போக முடியாது, வேற எந்த காரணமும் கிடையாது. நான் பொதுக்குழுக்கு போகாமல் இருந்தது. மற்றபடி நீங்க மற்றதில் நீங்க பார்த்துருப்பீங்க பொதுக்குழுல என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க, கேளுங்க. 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திமுக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி உங்களுடைய கட்சிக்காரங்க முறையில அவங்க உங்களை சொல்ல மதிக்காம ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? எப்படி பார்க்கறதுன்னா, இப்போ சமீபத்தில் 4 அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணும்போது குதிரை பேரும் சொல்லி சொன்னாங்க, குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனா இன்றைக்கு எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள இன்னைக்கு ஒரு இயக்க தலைமை எடுத்த முடிவுக்கு அதுக்கு ஒரு புறம்பாகவும் அதுக்கு எதிர்மறையாகவும் அவங்க செயல்படுற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரே இதில் முடிச்சிடறேன் நான். அதாவது குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம், இது போன்ற பல பேரங்களை நம்மளுடைய சோஃபா மாடல் மூலியமாகவும் கண்டெய்னர் மாடல் மூலியமாகவும் செயல்படுத்துறவங்க கிட்ட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இல்ல எம்எல்ஏக்கு நான் தான் பதவி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மதிப்பு போச்சு. சரி, ஆமா. அது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு குதிரை பேரமா இருக்காங்க. எது குதிரை பேரம்? எங்க கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம். நாங்க ஒரு கூட்டணி விட்டு வளர்கிறோம். கூட்டணி விட்டு வளரும் போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இனிமே இந்த இயக்கத்துல, ஏன்னா எங்க சின்னத்துல அவங்க போட்டி போடல, இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போட வற்புறுத்தப்பட்டு எங்க கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ண வச்சு அந்த கட்சியில உறுப்பினரை சேர்ந்து அதுக்கப்புறம் போட்டி போட வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அதை வேற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு அவங்க திமுகவே சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. பொதுச்செயலாளர் பேசும்போது விஜய் கூப்பிட்டு 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைங்க, நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாரு. அது விஜய் பேசுறது என்ன மாதிரி மாடல் நம்ம நினைக்கிறோம் சார்? நீங்க மாடல், நான் ஒரே மாடல் சொல்லிடுறேன் இல்லையா? இப்ப நடந்தது என்ன? எங்க கட்சியோட எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், நாங்க திமுக கூட்டணியில கிடையாது, கூட்டணி விட்டு விலகுறோம்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அப்ப இனிமே அந்த கட்சி திமுக சின்னத்துல நின்ன அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்திருக்கு இனிமே ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பொதுக்குழு தலைவர் எடுக்கல. மதிமுக இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த அரங்கத்துல கிட்டத்தட்ட 2000 சொச்சம் பேர் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தா இனிமே திமுக கூட்டணியில தொடரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது திமுக சின்னத்துல நின்று திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது அவங்கள இனிமே நம்ம கட்சியில் அவங்க அப்படி ஒரு இது சூழல் இருக்கக்கூடாது, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புல நீங்க ராஜினாமா பண்ணாங்கன்னு கட்சி ஒரு முடிவு எடுக்கு. இது எப்படி இது வரும்? நீங்க யாரு குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி, இதற்கு பேர என்னது? இது என்ன குதிரை பேரமா, இல்ல கழுதை பேரமா, ஒட்டக பேரமா? அதாவது இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் நானு, இந்த எலெக்ஷன்ல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணி அதையும் மீறி இன்னைக்கு 35 விழுக்காடுல இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க நம்மளோட முதலமைச்சர் அவங்க. ஆனா அதுல இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு கூட வாங்க இவ்வளவு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதையும் மிஞ்சி இன்னைக்கு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு ஒத்த காசு கொடுக்காம இன்னைக்கு அவங்க தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இன்னைக்கு சகோதரர் விஜய் வந்திருக்கிறார். இது யாரு மேல நம்ம குற்றம் செலுத்த முடியும்? இது சந்தேகப்படியோட நபர்கள் யார்? இதுல நீங்க பத்திரிகையாளர் உங்ககிட்ட கேட்கிறேன் நான், பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குறது செய்யறது இதெல்லாம் யாரு? தாவேக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவங்க இந்த எலெக்ஷன் நிற்கும் போது மக்கள் போதும், இது போதும்,
நாங்க சாதி மதம் காசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இனி ஒரு புதிய மாற்றம் தமிழகத்துல வரணுங்கிறதுக்காண்டி இந்த ஜனங்க வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க எலெக்ஷன்லயே காசு செலவு பண்ணலாம். அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஆனா எலெக்ஷன்ல இவ்வளவு கிட்டத்தட்ட இவ்வளவு கோடிகள் செலவு பண்ண இயக்கங்கள் என்ன? காசு கொடுத்து ஓட்டு வாங்க நினைச்ச ஓட்டு வாங்கி நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்ச இயக்கங்கள் யாரு? அப்படி இருக்கும் பொழுது இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்பயுமே அதாவது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அவங்களே திடீர்னு ஓட்டு எண்ணிக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதிமுக திமுக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்கிறது முடிவு எடுத்தாங்க. அது என்னது? அது குதிரை பேரமா கழுதை பேரமா? இப்ப எங்க கட்சியை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள வந்து இன்னைக்கு தலைமைக்கு மீறி அவங்க செயல்படுறதுக்கு காரணமா இங்க ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதோட பேர் என்ன? குதிரை பேரமா கழுதை பேரமா? இது வந்து நீங்க பத்திரிகையாளர் நீங்க அங்க கேட்க வேண்டிய கேள்வி.